ஏமா சார் என்ன ஜாலியாக படுத்து தூங்குறீங்க? உடம்பு சரியில்லை சார், அதான். உடம்பு சரியில்லையா? அப்படி என்ன பண்ணீங்க? தலைவலி சார், அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு. நான் வேணா தைலம் தேய்ச்சி விடட்டா? போய் காஃபி போடுங்க போங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இந்தாங்க சார். இங்கே வைங்க. சம்பளம் கொஞ்சம் ஏற்றி தர முடியுமா சார்? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு சம்பளம் ஏற்றி தர? சார், நான் மட்டும்தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக மாப் போடுறேன், ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து. இதெல்லாம் ஒரு வேலையா? சார், நான் ஒருத்தி தானே இருக்கேன், கொஞ்சம் கஷ்டம்தான் சார். இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா கிளம்புங்க. சாரி சார், பொண்ணு ஸ்கூல் முடிச்சிட்டா, காலேஜ் படிக்க வைக்கணும், அதான் கேட்டேன். நான் வேணா உங்களுக்கு ஐடியா தரேன். வேணா உங்கள் பொண்ணையும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன், நான் சம்பளம் தரேன். என் பொண்ணு வேலைக்கு வரமாட்டா, இனிமே நானும் இங்க வேலைக்கு வரல, நான் கிளம்புறேன். அடி, இந்த வேலையை விட்டுட்டு எங்க போறீங்க? வீட்டு வேலைக்காவது போய் என் பொண்ணை என்னால படிக்க வைக்க முடியும். படிக்கிற பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு அப்படி ஒரு வேலையும் தேவையில்லை, நான் கிளம்புறேன். விடுங்கம்மா, ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டேன். எது சார் விளையாட்டு? படிக்கிற பொண்ணை வேலைக்கு கூப்பிடுறது உங்களுக்கு விளையாட்டா? நீங்க என்ன வேணா பேசுவீங்க எங்க நிலைமைய பார்த்து. நீங்க சொல்றத கேட்டு நாங்க பொத்திக்கிட்டு போணுமா? எங்கனால முடியாது சார், கிளம்புறேன். ஏய், மரியாதையா பேசு. இனிமே உனக்கு என்னடா மரியாதை? நான் என்ன வேலை செய்யறேன்னு தானே கேட்ட. உட்கார்ந்து செய்யற வேலை உனக்கு பெருசுனா அந்த இடத்த சுத்தம் பண்றது எனக்கு பெருசு. உன்ன மாதிரி நானும் கொஞ்சம் படிச்சிருந்தா உன் வேலையை நான் செய்வேன், என் வேலையை நீ செய்வியா? விடுங்கம்மா, ஏதோ அட்வான்டேஜ்ல பேசிட்டேன். அதுக்குன்னு எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்க? என்னை ஆஃபீஸ் வேலைக்கு தானே அப்பாயிண்ட் பண்ணீங்க. உங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் உங்க டிஃபன் பாக்ஸ் கழுவுறதுக்கும் உங்களுக்கு எடுப்படி வேலை பார்க்கறதுக்காலாம் இல்ல. சரிம்மா, உங்களை வேலை வாங்கல, நீங்க இங்கே இருங்க. என்னை விட்டா உங்களுக்கு இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற ஆள் கிடைக்காது. அதுவும் நீங்க கொடுக்கற சம்பளத்துக்கு சான்ஸே இல்ல. சரிம்மா, சம்பளத்தை ஏத்தி தரேன். நான் ஏதோ தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. வேணாம்ப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மரியாதை இல்ல. பார்த்து பார்த்து வேலை செஞ்சு எல்லாம் கரெக்டா பண்ணாலும் ஒரு வார்த்தை பாராட்டுறது இல்ல. ஆனா ஒரு சின்ன தப்புக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு திட்டுறீங்கல்ல. சாரிம்மா, இவ்வளவு கஷ்டத்தை மனசுல வச்சிருக்கீங்க, இனிமே இப்படி நடக்காது. இவ்வளவு கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னா வேலை விட்டு தூக்கிடுவீங்கன்னு ஒரு பயம்தான்ப்பா. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. இந்த வேலையை மட்டும் விட்டு போயிடாதீங்கம்மா. இப்ப கூட நான் வேலையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி பேசுறீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க எப்ப வேணாலும் மாறுவீங்க. இதே இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது. ஐயோ, நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, இனிமே உங்களை காயப்படுத்த மாட்டேன். பாப்போம்ப்பா, எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட என் பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கை ஜாஸ்தி. அவ நல்லா படிச்சு என்ன ராணி மாதிரி பாத்துப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா, நான் வரேன்.